Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sonsons Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன், எஸ்எம்சி பேஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுட்டு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தலாம். ஸோ கோல்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த டிமாண்டில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய 2 டிமாண்ட்லேருந்து பை போகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதை மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகேங்களா? சரி, கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூலில் இருந்து வந்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றதுலேருந்து ஒன் பேக் ஒன்றா வந்துடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஒய்ஸ் பண்ணி ஒரு ஹையை வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு பிஒய்ஸ் பண்ணி ஒரு ஹையை கொடுத்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு சோச் அப்படின்றது இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சார்ட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மார்க்கிங்ஸ்லாம் எனக்கு வேணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஃபஸ்ட்டு சோச் அப்படின்றது இங்கே நடந்துருச்சு. ஸோ இதிலே வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா செல் போக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணல, ஆனால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டும் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சோச்சுக்கு அப்புறம் பிஒய்ஸ் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? பிஒய்ஸ் வந்து நடந்துருச்சு. இப்போது நான் இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஒய்ஸ் நடந்து ரீடெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட். நம்ம தானே இப்போது இந்த இடத்துல பிஒய்ஸ் பண்ணியிருக்கு, கீழே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணணும் மேலே போகிறதுக்கு. ஓகேங்களா? அந்த ரீடெஸ்ட்டுக்கு இந்த டிமாண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்டில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த என்ட்ரி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணல, நமக்கு பைக்கு கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ என்ட்ரி வந்து மிட்டிகேட் பண்ணால் நமக்கு ஹை போய் எடுக்கலை. ஸோ அதனால் நம்ம என்ட்ரி வந்து போகலை. இப்போ ஹை எடுக்காதனால 4 ஹவர்னுடைய லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்கு, ஒரு பிஒய்ஸ் வந்து நமக்கு பண்ணிவிட்டு ஒரு சோச் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இதுவும் பிஒய்ஸ் தான். ஸோ பிஓஎஸ் பண்ணி நமக்கு இந்த ஹைலேயே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மேலே போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு டிமாண்ட் பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே போகிறான். ஸோ எகைன் இங்கே ஒரு சோர்ஸ் நடந்திருக்கு, எகைன் இங்கே ஒரு சோர்ஸ் நடந்திருக்கு. இது ஆக்சுவல் சோர்ஸாக இல்லைனாலும் இது இந்த பாடி க்ளோஸ்க்கு வச்சுக்கிட்டா ஒரு பிரேக் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சோர்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மூணு பிரேக் வந்து நடந்தது. நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நியூயார்க் வந்து மார்க்கெட்டை மேலே வந்து டர்ன் பண்ணியிருக்கான். ஏஷியன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஏஷியனோட லிக்விடிட்டி வந்து இப்போ ஹண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நான் என்னவா இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெத்தட் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மூவ் இருக்குது அப்படின்றத நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் ஏஷியனோட லோவை ஹண்ட் பண்ணிட்டான். இப்போ அந்த ஏஷியனோட லோக்கு கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு 4 ஹவர் செல்லில் இருக்குது. ஆமாம் தானே? 4 ஹவர் செல்லில் இருக்குது. நம்ம இங்கேருந்து பை போகலாம். ஏன்னா மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு இந்த சப்ளைக்காவது கண்டிப்பாக வரணும் மார்க்கெட். அப்போது கீழே இருந்து மேலே வந்தாகணும். அப்போ மேலே வரதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே வரும்போது நம்ம ஒரு பை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ஒரு பை செட்டப் வந்து பார்க்குறேன். ஸோ 1 ஹவருக்கு வந்து போகிறேன், ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. 1 ஹவரில் ஒரு டிமாண்டும், அதே சேம் 1 ஹவரில் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்டும், டிசிஷனல் டிமாண்டும் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் இந்த 2 டிமாண்டில் பை போகிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ 1 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உள்ளே வரோம். 1 ஹவர்லேருந்து நம்ம 5 மினிட்ல என்ன பண்ணுறோம், ரீஃபைன்மெண்ட் வந்து போடுறோம். இப்போ இங்கே இதில் இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் வந்து அவ்வளோ பவரான ரீஃபைன்மெண்ட் கிடையாது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ ஒரு பெரிய வேலிடான ரீஃபைன்மெண்ட் கிடையாது.
ஸோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 மினிட்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணல மார்க்கெட். ஓகேங்களா? 1 மினிட்ல கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ 5 மினிட்லயும் நமக்கு எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? கீழ வந்துட்டான். ஸோ மார்க்கெட் நமக்கு இந்த டிமாண்ட்ல நமக்கு என்ன பண்ணல? கன்ஃபார்ம் பண்ணல. அதனால மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு பை செட்டப் குடுக்கல. அதனால நம்ம எதுவும் என்ட்ரி போகல. இப்போ ஆக்சுவல் டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கே வந்துரலாம். இப்போ ஏஷியனோட லிக்விடிட்டி, அதாவது ஏஷியனோட லோவ ஹண்ட் பண்ணிட்டான். ஹண்ட் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மூவ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இதிலிருந்து இங்க இந்த ஹை வரைக்கும் ஆக்சுவலா சப்ளை வரைக்கும் போகும். அதெல்லாம் வேண்டாம். இந்த ஹை வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ 1 ஹவர் 5 மினிட் ரீஃபைன்மென்ட் உள்ள போட்டிருக்கேன். 5 மினிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை போறோம் அப்படின்னா, நமக்கு பெரிய ப்ராஃபிட்டே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதில மார்க்கெட் இங்க வந்ததுக்கப்புறம் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம இந்த ஹை வரைக்கும் பை பண்ணாலே போதும். சிம்பிளா நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இதுதான். ஓகேங்களா? ஸோ சப்ளைக்கெல்லாம் வந்துட்டதுக்கப்புறமா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன மூவ் இருக்குது, எங்கே நமக்கு சப்ளை இருக்குது, எங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. சிம்பிள். இந்த டிமாண்ட்லேருந்து நெக்ஸ்ட் வந்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. லாஸ்ட் டாக்குமெண்ட் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன். அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. அது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அப்டேட் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த யூடியூப்னால இப்போ நான் எடுக்கிற அந்த கான்செப்ட்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் கிடைக்குது, ஏதாவது கற்றுக்கிறேன், அப்புறமா நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து வொர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.